ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். கம்பன் விரைவு ரயிலை பற்றி பேசுறதுக்கான நேரம் வந்துவிட்டது. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, சில சமீபத்தில் ஒரு போராட்டம் நடந்துச்சு. அந்த ஊருக்கு நான் சொல்லலை, ஏன்னா அந்த ஊர் எனக்கு பிடிச்ச ஊர். சரிங்களா, அந்த ஊரில் சில பேர் தான் எனக்கு, அதாவது ரயில் ஃபேனாக எனக்கு பிடிக்கல தவிர மற்றபடி எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் உண்மையை நம்ம உறக்க சொல்வதற்கான நேரம் வந்துடுச்சு. இது யாரும் சொல்லியிருப்பாங்களான்னு தெரியாது. ஏன்னா இப்போ கம்பன் விரைவு வண்டி பார்த்திங்கன்னா 20/5/2026 பேரளம் திருநள்ளாறு காரைக்கால் வழியாக வேளாங்கண்ணிக்கு செல்ல போகிறது. அதாவது கம்பன் விரைவுகள் வேளாங்கண்ணிக்கு நீடிச்சாச்சு. இந்த பாதை புதிய பாதை ரயில் வழியாக தான் செல்ல போகிறது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் 5 வருஷமாக இந்த பேரளம் காரைக்கால் அப்டேட் பண்ணும்போது எவ்வளவோ இளைஞர்கள் எனக்கு வந்துச்சு, மன அழுத்தங்கள் எல்லாமே வந்துச்சு. அதெல்லாம் நான் பொருட்படுத்தாமல் அந்த பாதை எனக்கு அந்த பாதை முக்கியமான பாதையாக இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நாகூர், நாகப்பட்டினம், காரைக்கால், வேளாங்கண்ணி சுற்றி இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு நேரடி ரயில் சேவையே இல்லாமல் இருந்துச்சு. இனி அந்த 2025 முதல் அவங்களுக்கு ஒரு பிரகாசமான ஆண்டாக அமையட்டும். ஸோ அதனால தான் நான் இந்த பாதைக்கு ரொம்ப முக்கியத்துவம் நான் கொடுத்தேன். ஏன்னா அவங்களோட வழிகள், ஏன்னா நம்ம ரயில் இல்லாத ஊர்களுக்கு தான் தெரியும் அதோட வழி என்னென்னு. அதனால தான் அந்த பாதைக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்து எவ்வளோ என்னை அசிங்கப்படுத்துனாங்க. சரிங்களா, அதெல்லாம் நான் எதுவும் அவங்க ஒரே சொன்ன டைலாக் இன்னி வரைக்கும் நான் இருக்கேன். அதானிக்காக போடப்பட்ட பாதை, நிலக்கரி ரயில் மட்டும் நான் செல்லும், டெய்லியே கமெண்ட் தான் வரும். இன்றைக்கி 20/5/2026 கம்பன் விரைவு ரயில் புதிய ரயில் பாதையில் போகும்னு சொல்லும்போது மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நம்ம விஷயத்துக்குள்ளே வருவோம். அதாவது பார்த்திங்கன்னா, இப்போ சமீபத்தில் போராட்டம் நடந்துச்சு. கம்பன் விரைவு ரயில் எங்களோட உரிமை அப்படின்னு சொன்னாங்க. என்னோடய கேள்வி என்னென்னா, இத்தனை ஆண்டுகளாக இதே ரயில் கம்பன் விரைவு ரயில் தான் இயங்கிட்டுருக்கு. எத்தனை வருஷமாக இயங்கிட்டு நீங்களே கணக்கு பண்ணுங்கள். அதே போல் திருவாரூர் காரைக்குடி ரயில் பாதை போட்டு எத்தனை வருஷமாக ஆச்சுன்னு கணக்கு பண்ணுங்கள். 2019 கணக்கு பண்ணுங்கள். 2019 2026 வரைக்கும் நீங்கள் கணக்கு பண்ணுங்கள். இத்தனை வருஷமாக இந்த ஆண்டுகளில் ரயில் இயங்கிட்டுருக்கு. அப்போல்லாம் ஏன் கம்பன் விரைவு ரயில் உங்கள் கோரிக்கை வைக்கல? சரிங்களா, அதுக்கு நான் வேறு சொல்கிறேன். ஆக்சுவலாக ரயில்வே என்ன சொல்லிட்டாங்கன்னா, கம்பன் விரைவு ரயில் இப்போ இயங்கிட்டுருக்கு பார்த்தீங்களா, கம்பன் விரைவு ரயில் அது வேளாங்கண்ணி காரைக்கால் மக்களுக்கு என்று தான் சொல்லியாச்சு. அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுற, உங்களுக்கு தனி ஆப்ஷன் தரோம் அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை கொடுத்துக்க, நீங்களே பார்த்துக்கோங்க. நான் ஒன்றும் பொய் சொல்ல. தாம்பரத்துலேருந்து காரைக்குடிக்கு ஒரு ப்ரொப்போசல் கொடுத்தாங்க. அந்த ப்ரொப்போசலில் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த ஊரும் சில ஊர்கள்லாம் சேர்ந்து இது எங்களுக்கு ராமேஸ்வரத்துக்கு ரயில் இல்லைன்னு சொல்லி இந்த ப்ரொப்போசல் அப்படியே ராமேஸ்வரத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. அதை தான் தற்பொழுது இயங்கிக் கொண்டிருக்கிறோம் பாம்பன் விரைவு ரயில். சரிங்களா, இப்போ உங்களுக்கு டோட்டலாக புரியும்னு நினைக்கிறேன். கம்பனும் நானே, பாம்பனும் நானே, ரெண்டுமே சேம் டைரக்ஷனாக தான் வரப்போகுது. அதுக்காக இந்த வண்டியை பாம்பன் விரைவு ரயிலாக இப்போ தற்போது இயங்கி கொண்டிருக்கிறது. அதெல்லாம் திருப்பியும் இத்தனை வருஷமாக இயங்கிட்டு இருக்கிற வண்டியை அவங்க கவலையே படல. ஏன்னா அவங்க வழியாக அந்த வண்டி போகுது. சரிங்களா, இப்போ வண்டி அந்த பாதையை விட்டு திரும்ப போகும்போது சரி வேறு என்ன பண்ண முடியும்? சரிதா, உடனே என்ன பண்ணுறோம், வாடுறா காரைக்குடி பக்கத்தில் போகணும்னு சொல்லிட்டு காரைக்குடி மக்கள் மேலே ரொம்ப பாசமாக இருக்கிற மாதிரி இந்த விஷயத்தை ஆரம்பித்தாங்க. ரயில்வே தான் பிளான் பண்ணி தான் பண்ணுறாங்க. சரிங்களா, இதுக்கு எல்லாமே இருக்காது. அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த ஆப்ஷன் கொடுத்தாங்க. தாம்பரத்துலேருந்து மானாமதுரைக்கு ப்ரொப்போசல் ஒன்று போச்சு. அதில் சில பேர் சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க, நான் அந்த ஊருக்கு வேணால் சொல்லவே மாட்டேன், சில பேர் சேர்ந்துக்கிட்டு அதை அப்படியே நேராக செங்கோட்டைக்கு கோரிக்கை வச்சுங்க. அதெல்லாம் இப்போ தாம்பரம் செங்கோட்டை அறிவேறு ரயிலாக வாரத்தில் 3 நாள் இயங்கிட்டுருக்கு. ஸோ இப்படியெல்லாம் இவங்க தப்பு பண்ணிக்கிட்டு இன்றைக்கி எங்களோட கம்பெனிகளோட பாரம்பரியம் அப்படின்னு சொல்வதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே படாது. உங்களுக்கான அதாவது எதுவுமே ரயில்வே பிளான் பண்ணாமல் உடனே தான் திரும்பலை. உங்களுக்கு பாம்பனை கொடுத்த பிறகு தான் கம்பன் 1 வருஷம் கழிச்சு தான் திரும்பிச்சு. 2025 ப்ரொப்போசல் போயிடுச்சு. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு இவங்க என்னென்னா ரயில்வேக்கு தெரியுமா? அதெல்லாம் ரயில்வேக்கு எல்லாம் தெரியும். ரயில்வே ரெக்கார்டு கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க? தப்பெல்லாம் இவங்க மேலே வச்சுக்கிட்டு பழைய தூக்கி வேறு யார் மேலே போடுற மாதிரி. அதாவது ஒன்றும் இல்லை, சின்ன விஷயம் நான் சொல்கிறேன். ஒருத்தவங்க பக்கத்தில் இலையில் சாதம், சாம்பார், கறி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இவங்க இலையில் என்ன இருக்குன்னா சாதம், சாம்பார், பருப்பு, பாயசம் எல்லாம் இருக்கும். ஆனால் அந்த தட்டில் பார்ப்பாங்க ஐயோ கறி வச்சுட்டாங்கன்னு. அது போலனா கம்பன் விரைவில் அவங்க ஊருக்கு ஒரு ரயில், உடனே அது எங்களோட பாரம்பரியம், எங்களுக்கு தான் அந்த ரயில் வேணும்னு சொல்வது ஏற்றுக்கொள்ளவே படாது.
இதுதான் விஷயம். அதனால் கம்பனுக்கு பதிலாக தான் பாம்பன் கொடுத்துருக்காங்க. இவங்க அப்போ என்ன பண்ணியிருக்கணும்னா, எங்களுக்கு கம்பன் தான் வேணும், பாம்பன் தேவையில்லைன்னு என்னால் சொல்லியிருக்குமா இல்லையா? சொல்லலை. அந்த ரயிலும் வேணுமா, இந்த ரயிலும் வேணுமா? இது என்ன இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இதாக இருந்துச்சு. சரி, இதுதான் இந்த காணொலி. ஏன்னா ஒரு 3 நாளாகவே எனக்கு மனசுக்குள்ளே வருத்தம். ஏன்னா நம்ம அவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக இந்த பேலங்கரைக்கல் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன், இதுக்கே தெரியும். அப்போ எவ்வளோ அவமானங்கள் எனக்கு வந்துச்சு. அவமானங்கள் இல்லை, என்னன்னா நம்ம ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் போகிற ஒரு நிலக்கரி, அதாவது அதானிக்காக போடப்பட்ட நிலக்கரி ரயில் மட்டும்தான் செல்லும் அப்படின்னு நிறைய பேர் தப்பான விஷயங்கள் சொன்னாங்க. நான் அப்பயே சொன்னேன், ரயில் திரும்ப தான் போகுது, 3 ரயில் திரும்ப தான், 1 தான் திரும்பி இருக்கு, இன்னும் 2 பாக்கி இருக்குது. அதுக்குள்ளே உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக ரயில் அவங்க ஊருக்கு ரயில் கொடுத்தாங்க, சரிங்களா? அதில் உங்களுக்கு லிஸ்ட்லேயே இருக்குது, உங்களுக்கே தெரியும். ஸோ அதெல்லாம் அது கூட நான் பேச விரும்பலை. நான் பேசுகிற கம்பனை பற்றி தான் நான் பேசுகிறேன். அந்த ரயில்லாம் அது பாட்டி இயங்கிட்டு இருக்கட்டும், அதெல்லாம் நம்ம குறை சொல்லலை. கம்பன் விரைவு ரயிலுக்கு பதிலான பாம்பன் விரைவு ரயில் இப்போ இயங்கிட்டு இருக்கு. இதுதான் நான் தெளிவாக சொல்கிறேன். கம்பன் விரைவு ரயில் வேளாங்கண்ணிக்குலான்னு சொன்னோம், பாம்பன் ரயில் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இதுதான் LHBயோட கொடுத்தாச்சு. இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? ஸோ இதெல்லாம் எனக்கு ஏன்னா போராட்டம் பண்ணாங்க. அவங்க போராட்டம்னா அவங்க ஊருக்கு அவங்க போராட்டம் பண்ணுறதுலாம் நான் தப்பு சொல்லலை. ஆனால் உண்மையை மறைச்சி தப்பு பண்ணுறாங்கன்னா எனக்கு தப்புன்னு நான் சொல்லுவேன். இதெல்லாம் ரயில்வேவே உடனே இந்த உங்கள் வண்டியை பதிவு கொடுத்துட்டுனா இந்த ரயில்வே உங்களுக்கு அது ஈடு இணையாக ராமேஸ்வரம், தாம்பரம், பாம்பன் விழுவதால் இங்கே இது நீங்கள் காரைக்குடி தாண்டி இருக்கக்கூடாது. ஆனால் உங்கள் ராமேஸ்வரத்துக்கு ரயில்னு சொல்லி இந்த வண்டியை ராமேஸ்வரத்துக்கு நீட்டிச்சுனால இவ்வளோ பெரிய சிக்கல். இது அழகாக காரைக்குடி இயங்கினீங்கன்னா பிரச்சனை இல்லை. இது சுற்றி இருக்கிறவங்க தான் பிரச்சனை, உங்களுக்கு பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஜென்ரல் கோட்டா வந்துடுச்சு, இதனால் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. சுற்றி இருக்கிற ஊர்களுக்கு தான். ஏன்னா இப்போ ராமேஸ்வரத்தில் ஏறுறவங்க நேராக தாம்பரத்தில் தான் இறங்குவாங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதே அந்த ஊரில் இருக்கிறவங்க தாராளமாக பயன்படுத்திக்கலாம். இதெல்லாம் எதுவுமே இல்லை, எல்லாமே ஜென்ரல் கோட்டா கொடுத்துருக்காங்க. என்ன சௌகரியமாக ரயில்வே செஞ்சிட்டுனா கம்பனை உடனே தான் திருப்பணும், சரிங்களா? உடனே தான் திருப்பணும். 1 வருஷம் கழித்து ப்ரொப்போசல் ஆரம்பித்து 1 வருஷம் கழிச்சுன்னா கம்பன் விரைவு ரயில் திரும்பி இருக்க தவிர உடனே எதுவும் செய்யலை. உங்கள் ரயிலை எதுவும் பறிக்கலை, எதுவும் பண்ணலை. அதுக்காக இந்த காணொலி பண்ணுறேன். இந்த காணொலி பற்றி நினைக்க மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள். காணொலி பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களை அடுத்த ஒரு காணொலி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.